இறைவனுடைய பெருமையை பாடுவதாலே உயிர்களாகிய நம்மிடத்தில் இருக்கின்ற தீவினைகள் குறையும். பெருமையைத்தான் பேசணும் எப்பவுமே. யாரை பற்றியுமே, உலகியலா இருந்தாலும் சரி, அருளியலா இருந்தாலும் சரி, இன்னொருவரை பற்றி புறம் பேசிடக்கூடாது. இன்னொருவருடைய குறைகளை நாம் பேசிவிடக்கூடாது. அப்படி பேசுவோமேயானால் நம்மிடத்தில் இருக்கிற புண்ணியம் கழிந்து அவர்களுடைய பாவம் நம்மிடத்துல வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொருத்தரை நாம விமர்சனம் பண்ணாலோ, இன்னொருத்தரை பற்றி நாம தப்பிதமாக பேசினாலோ ஒரு குறையும் இல்லை. யாருக்கு? அவருக்கு. யாருக்கு சார் குறை? நமக்கு தான் குறை. இன்னொருத்தரை பற்றி தப்பிதமாக பேசியதனாலே, புறம் பேசியமையினால் அவர் செய்த பாவம், அந்த பாவம் இப்ப நமக்கு இந்த பிறவில வந்துடும். எதுக்கு இந்த ஒம்பு? யாரை பத்தியும் பேசாம இருக்கிறது நல்லது. நம்மளை பத்தி யாராவது கமெண்ட் அடிச்சாலும் சரி, நம்மளை பத்தி யாராவது தப்பா பேசினாலும் சரி, திருவருள், ஆஹா சிவசிவா ரொம்ப மகிழ்ச்சி, அவன் என் வினையை வாங்கிட்டு போறான், நாம விட்டுடணும். அதுதான்